வணக்கம் நண்பர்களே. காடுல மரங்கள் காற்றில் ஆடுறது மட்டும் இல்ல. ஒலி இல்லாமலே நம்ம காதுக்கு கேட்காத மெத்தட்ல அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறாங்க. லிட்டரலி பேசாம செய்தி அனுப்புறாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஸ்பரிங் ஃபாரஸ்ட் ரகசியம். நம்ம காடுக்கு போனா ஆயிரக்கணக்கான மரங்கள் ஒண்ணா நிக்கிற மாதிரி தெரியாது. ஆனா சயின்டிஃபிக்கா அவங்க எல்லாம் ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த நெட்வொர்க்குக்கு பேரு வுட் வைட் வெப் இன்டர்நெட் மாதிரி தான். ஆனா இங்க ரூட்களும் ஃபங்கஸ்மும் சேர்ந்து கிரியேட் பண்ற நேச்சுரல் கம்யூனிகேஷன் சிஸ்டம். மரங்களின் நிலையில் இலை, தண்டு மட்டும் இல்ல, அடியில் இருக்கும் ஓட் சிஸ்டம் தான் ஆக்சுவல் கம்யூனிகேஷன் லைன். ரூட்ஸுக்கு அருகே இருக்கும் ஸ்பெஷல் ஃபங்கஸ், மைக்கோரைசல் ஃபன்கை, இது நூல் மாதிரி ஃபைன் த்ரெட்ஸ் உருவாக்கும். அந்த த்ரெட்ஸ் காடுல உள்ள ஆல்மோஸ்ட் எல்லா மரங்களோட கனெக்ட் ஆகும். இது ஒரு ட்ரீல இருந்து மற்றொரு ட்ரீக்கு வாட்டர், ஃபுட், நியூட்ரியன்ட்ஸ், வார்னிங் சிக்னல்ஸ் இவையெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதனால தான் சயின்டிஸ்ட் இத மரங்களின் இணையம், வுட் வைட் வெப்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு மரம் கீறுனா அல்லது இன்செக்ட்ஸ் அட்டாக் பண்ணுதுன்னா, அந்த மரம் உடனே டேஞ்சர் என்னை அட்டாக் பண்ணுதுன்னு கெமிக்கல் சிக்னலை ரூட் நெட்வொர்க்குக்கு அனுப்பும். அடுத்த மரம் அதை ரிசீவ் பண்ணி அதன் லீவ்ஸ்ல பிட்டர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும். பூச்சிகளை தள்ளி வைக்கும் கெமிக்கல் ரிலீஸ் பண்ணும். growth ஸ்பீட் கூட ஸ்லோ பண்ணி எனர்ஜி சேமிக்கையும் வைக்கும். அப்படி மியூச்சுவல் ப்ரொடெக்ஷன் நடக்கும். காடுல சில பெரிய பழைய மரங்களை மதர் ட்ரீன்னு சொல்றாங்க. அவங்க நெட்வொர்க்ல மெயின் சர்வர் மாதிரி. ஸ்மால் சாப்லிங்ஸுக்கு நியூட்ரியன்ஸ் ஷேர் பண்ணி வளர்க்கும். காடுல எல்லா மரங்களும் ஒன்றுக்கொன்று கவனிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால தான் காட்டு சயின்டிஸ்டுகள் சொல்வாங்க, ஃபாரஸ்ட் இஸ் நாட் அ குரூப் ஆஃப் ட்ரீஸ், இட்ஸ் அ ஃபேமிலி. இது நம்ம காதுக்கு கேட்கலன்னு மட்டும்தான். அவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. விஸ்பரிங் ஃபாரஸ்ட் மனிதனுக்கு தெரியாத இயற்கையின் மிக அழகான ரகசியம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.